இந்த சின்ன பொண்ணு எங்க தான் போனா? வீட்ல இருப்பான்னு வீட்ல போய் பார்த்தா வீட்லயும் காணும். அவங்க வீட்டுக்கு போனதுக்கு எனக்கு 4 திட்டு விழுந்தாதான் மிச்சமாக்கும். எங்க போனா இவ? ஆளையே காணும். வெயில் வேற எப்படி கொளுத்தி எடுக்குது. இவ வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஐயோ சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு? அவளை இப்படி கிடக்குறா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. பத்தாததுக்கு கண்ணு மூடிட்டு வேற கிடக்குறா. ஒண்ணும் புரியலையே. பொண்ணு அடியே சின்ன பொண்ணு, நீ வே கூப்பிடு கூப்பிடு காதுல வாங்காம அப்படியே கிடக்குறா. ஐயோ என்னாச்சு இவளுக்கு? ஒண்ணுமே புரியலையே. ஆட்டி உமா உன்னை எங்க தாட்டி தேடுறது? குளில இருந்து ஆளுங்க வந்தாங்க, நீ பணம் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி நானே கொடுத்துட்டேன். ஐயோ சரிடி. ஏட்டி லட்சி இங்க பாரு நம்ம சின்ன பொண்ணு. என்னடி சொல்றாவோ? எங்க சத்த தள்ளு. அடி இவ என்னடி இங்க வந்து கிடக்குறா? ஏடி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஐயோ லட்சி நான் ரொம்ப நேரமா அவளை கூப்பிட்டுட்டேன்டி. அவ எந்திரிக்கவே இல்லடி. ஆத்தாடியாத்தா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. ஏடி ஒருவேளை சின்ன பொண்ணு நம்மள விட்டு போயிட்டாலோ? ஐயோ உமா ஏன்டி நீ வேற பயமுடுத்துற? சத்த பொறு மூச்சு கிச்சு இருக்கானு நான் போய் செக் பண்றேன். அப்பா நான் கூட எங்கடா இவ பொட்டுன்னு போயிட்டாலும் நினைச்சேன். நல்ல வேளை மூச்சு இருக்குப்பா. ஏன்டி லட்சி என்னையாச்சு? இவளுக்கு மூச்சு இருக்கா இல்லையடி? ஐயோ உமா நீ பயப்பட மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடி. மூச்சுலாம் இருக்கு. ஆனா அவ எதுக்கா எந்திரிக்க மாட்டேங்கிறான் தான் ஒண்ணும் புரியலையாக்கும். சேட்டி ஒருவேளை மயக்க எங்க போட்டு விழுந்துருப்பாளோ? சத்த பொறுடி நான் போய் தண்ணி எடுத்து வந்து மூச்சை தெளிக்கிறேன். சரிடி. ஆடிய லூசுக்கு இருக்கு. இப்ப எதுக்கு தண்ணி எடுத்து ஊத்துன? என்னது எதுக்கு தண்ணி எடுத்து ஊத்துறமாவா? ஏண்டி நீ பாட்டுக்கு மரத்துக்கு அடியில மல்லாக்கா படுத்து கிடந்த. எம்பிட்டு நேரமா உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? நீ சுத்தமா காதை வாங்கவே இல்ல. அதனாலதான் தண்ணி எடுத்து ஊத்துறமாக்கும். உன் மேல தண்ணி எடுத்து ஊத்துறோம்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணுமாக்கும். ஏக்கேடாச்சும் கெட்டு போனா அப்படியே விட்டுட்டு போயிருந்துருக்கணுமாக்கும். ஆமலச்சு சரியா சொன்னேன். இவளுக்கு என்னமோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து மேல தெளிச்சா இவ என்னடா இம்பிட்டு கோவப்படுறா. நீ சொல்ற மாதிரி இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு நம்ம பாட்டுக்கு போயிருந்துருக்கணுமாக்கும். அட ஏன்டி நீங்க வேற? அடே நீங்க தண்ணி ஊத்துறதுக்கு ஒண்ணும் நான் கோவப்படலையாக்கும். ஊத்துனாதான் ஊத்துறீங்க. நல்லா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மேல எடுத்து ஊத்திருக்க வேண்டியதானே? அதுக்கு தான் கோவப்பட்டனாக்கும். யாட்டி அப்ப நீ நாங்க தண்ணி எடுத்து ஊத்துனதுக்காக கோவப்படல, கம்மியா தண்ணி எடுத்து ஊத்துனதுக்கு தான் கோவப்பட்டியாக்கும். ஆடா ஆமாண்டி உமா, ஊத்துனாதான் ஊத்துறீங்க. எதுக்கு சின்ன டம்ளர்ல எடுத்து வந்து ஊத்துறீங்க? நல்லா ஒரு பெரிய பக்கெட் எடுத்து வந்து ஊத்திருக்கலாம்ல. எப்பா என்ன கொழு கொழுன்னு கொளுத்துது இந்த வெயில். சூரியனு தூரத்துல இருக்கா இல்ல பக்கத்துல இருக்கானே தெரியல. அம்பிட்டு எரியுதுன்னு எரியுது தெரியுமா? ஆமா சின்ன பொண்ணு சரியா சொன்ன. வெயில் என்னடானா இம்பிட்டு போடு போடுல போடுது. வீட்டுக்குள்ளாரையே இருக்க முடியல. ஆமாண்டி உமா, அதனாலதான் நானே காத்து வாங்கலான்னு அப்படியே மரத்தடி பக்கமா வந்தனாக்கும். சரி நல்லா சிலு சிலுன்னு காத்து வந்துச்சே, சத்த தூங்கலாமே நினைச்சுக்கிட்டு தான் அப்பதான் கண்ணை மூடனா போசுக்குன்னு 2 பேரும் தண்ணி எடுத்து ஊத்தி வந்து எழுப்பிட்டீங்க. அடிப்பாவி காத்து வாங்குறதுக்காக தான் இங்க வந்து படுத்து கிடந்தியாக்கும். நாங்க கூட எங்கடா நீ பொட்டுன்னு போயிட்டியோன்னு நினைச்சுக்கிட்டோம் தெரியுமா? எதே பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டேன்னு நினைச்சிங்களா? நல்ல வேலைடி, நான் போய் சேர்ந்துட்டேன்னு நினைச்சு புதக்குழியில தள்ளாம இருந்தீங்களே. ஏடி வீட்லயே இருக்கிறதுக்கு ரொம்ப வெக்கையா இருக்கே, வெயில் வேற ரொம்ப தாங்க முடியல. சரி சத்த அப்படியே வெளியில வருவோன்னு வந்தேன். இந்த மரத்துக்கடையில நல்லா காத்தடிச்சுதுன்னு சத்த உறங்கினது ஒரு குத்தமாடி. அடிப்பாவீங்களா கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா புதக்குழியில இன்னும் என்ன சமாதி கட்டிருப்பீங்கல்ல. எம்பிட்டு நேரமா உனக்கு கூப்பிட்டு கிடந்தான் தெரியுமா? இது கூலிங் கிளாஸ் வேற. அது ஒண்ணும் இல்ல லட்சி, கொஞ்ச நேரத்துல எப்படியா இருந்தாலும் இங்கே வெயில் வந்துரும். வெயில் வரும்போது கண்ணு குசு பத்தியா, அதனாலதான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாக்கும். அது சரி ஏட்டி வெயில் காலமே நான் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளார என்னடி இம்பிட்டு வெக்கையா இருக்குது. இதுக்கு என்ன தாண்டி வழி பண்றது? சரியா சொல்லடி உமா. இருந்தாலும் இந்த வருஷம் எப்பா இந்த வெயில் ரொம்ப இல்லடி அதிகமா அடிக்குது. இதுக்கு என்ன தாண்டி பண்றது? ஆமா லட்சி, வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்பவே நம்மளால தாங்க முடியல. இந்த மே மாசம் எல்லாம் வந்துருச்சுன்னா அதிகம் நினைச்சு கூட பார்க்க முடியலடி. ஏடி இதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குடி, பேசாம அதை ட்ரை பண்ணி பாப்போமா? என்ன சின்ன பண்ண சொல்ற? என்ன யோசனை இருக்கு? அது ஒண்ணும் இல்லடி உமா, நம்ம எல்லார் வீட்லயும் ஃபேன் இருக்குது. ஆனா ஃபேன் சுத்துதா இல்லன்னு அவர்தானே தெரியல. சுத்தமா காத்து வர மாட்டேங்குது. வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சா, அதனால ஃபேனு காத்தெல்லாம் சுத்தமா பத்தவே பத்தாதுடி. அதனால தாண்டி பேசாம நம்ம எல்லாரும் நம்ம வீட்ல ஒரு ஏசி வாங்கி மாட்டிட்டா என்ன? என்ன ஏசியா? அட ஆமாடி ஏசி தாண்டி சொல்றேன். அதுக்கு இருக்கு 2 பேரும் இப்படி வாயை பொளந்துகிட்டே இருக்காவோ. அடி ஏண்டி நீ வேற? ஏடி ஏசி எல்லாம் நம்மளால வாங்க முடியுமாக்கும்? அது 80 ரூபா வரும் தெரியுமா? 50 ரூபாய்க்கு நம்ம எங்கடி போறதாக்கும்? ஆமா சின்ன பொண்ணு லட்சி சொல்ற மாதிரி ஏசிலாம் நிறைய காசு வரும்டி. அது வாங்கல நம்ம கிட்ட காசு இல்லடி. அது மட்டும் இல்ல ஃபேன் வச்சிருக்கிறதுக்கு கரண்ட் பில்லு எக்கு தப்பா போயிட்டு இருக்குது. இதுல ஏசி வேற மாட்டணும் அம்பிட்டதே. அட கேண்டி நீங்க வேற ஏண்டி எத்தனை கடைக்கு போயிட்டு நம்ம பேரம் பேசி அப்படி இப்படின்னு விலையை குறைச்சு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஏசி கடைக்கு போறோம், விலையை பேசி இன்னைக்கு ஆளுக்கு ஒரு ஏசியை தூக்கிட்டு வாரோம். சரியா? நீ சொல்றது சரிதாண்டி. மத்த கடையில பேரம் பேசினா விலையை குறைப்பாங்கதான். ஆனா ஏசி கடையில குறைப்பாங்களா? அதெல்லாம் பேசுற முறையில பேசினோம்னா கண்டிப்பா விலையை குறைப்பாங்க. சரி வாங்கடி சட்டுப்புட்டு இன்னைக்கே போறோம், ஆளுக்கு ஒரு ஏசியை தூக்கிக்கிட்டு வாரோம். அப்படி போற வழியில நம்ம ராணியக்காவும் வசந்தியை கூப்பிட்டு போயிடலாம். சரியா? வா போவோம். யாடி சின்னப்பனே என்கிட்ட ஒரு 1500 ரூபா தாண்டி இருக்குது, அது போதும்ல? ஆமா சின்னப்பனே என்கிட்டயும் ஒரு 1500ல இருந்து 2000 ரூபா தாண்டி இருக்கும். ஏன்னா குழு இப்பதான் கட்டணம் பாத்துக்க, அதனால கம்மியா தாண்டி இருக்கு. அட அது போதும்டி வாங்கடி. என்கிட்டயுமே 2000 ரூபா தான் இருக்கு. வாங்க இன்னைக்கு சட்டு புட்டுன்னு வேலையை பேசி குறைச்சி ஆளுக்கு ஒரு ஏசியை தூக்கிட்டு வந்து இன்னைக்கே மாற்றோம், குழு குழுன்னு காத்த வாங்குறோம். சரியா? அப்ப நான் வசந்தியையும் ராணியக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசி கடைக்கு போவோம். சரியா? ஆமா சின்னப்பனே நானும்
போவோம் சரியா? சரிடி, நானும் போய் வீட்டுல காசு எடுத்துக்கிட்டு அப்படியே மாமியார் கல்வியை சமாளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். போறோம், ஏசியை தூக்குறோம், இன்னைக்கு காத்த வாங்குறோம் சரியா? சரிடி சரி, நேரம் ஆகுது, சட்டுப்பட்டு போக வேண்டி வாங்கடி. அப்பா ஏக்கா, ஏற்கனவே இந்த வெயில் தொலை தாங்க முடியல. ஃபேன் சுத்துதா இல்ல நவுறுதானே தெரியல. அடிக்கடி இப்படி கரண்ட் வேற கட்டாயி ஆத்தடியாத்தா வீட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கே வர வர பிடிக்கலக்கா. சரியா சொன்னடி வசந்தி, அதுவும் அடுப்பங்கரையில நின்று சுத்தமா சமைக்கவே முடியல. ஏற்கனவே காந்தும் வெயில் காலம் ஆரம்பிச்சதுல இது ரொம்ப காந்ததுரி. எப்படா வெளியில வருவோம் தான் இருக்கு. ஆமாக்கா சரியா சொன்ன, 5 நிமிஷத்துக்கு மேல அடுப்பங்கரையில நிக்கிறதே ரொம்ப பெருசா இருக்கு. இதுல என் புருஷனுக்கு சோறு குழம்பு ரசம் பொரியல் அவியல்னு எல்லாம் வேணும்னு டெய்லி அம்மா பெரிய லிஸ்ட் வேற போடுறான். அப்பாடா, ஏடி வசந்தி நீ இங்கதான் இருக்கியாக்கும். நான் கூட ஒண்ணு தேடிக்கிட்டு தனியா வீட்டுக்கு போகணுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ இங்கே இருக்க. ஏன்னா என்ன தேடிக்கிட்டு போனியா? எதுக்குடி? ஓ கூலு பணத்துக்கா? ஏடி அததான் நம்ம லட்சு உனக்கு வந்து கட்டிட்டாலே பரவு என்ன? ஆமால ஏடி, கூலு பணம் உனக்கு கட்டியாச்சுடி. லட்சு தான் நீ கொடுத்ததா சொல்லி கட்டிட்டாலே பரவு என்ன? ஐயோ அது இல்லக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தோம். சரி அந்த விசிறி அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு சட்டப்பட்டு கிளம்புங்க, கொஞ்சம் வெளியில போகணும். என்ன வெளியில போணுமா? அதுவும் இந்த வெயிலையா? ஆத்தடியாத்த நான் வரலப்பா. வெயில் என்ன கொழுன்னு கொளுத்துது. இது இந்த வெயில வெளியில போணுமாக்கும். ஏடி நான் வரலடி, எங்க போறதா இருந்தாலும் நீங்க போங்களாக்கும். ஆமா உமா, நானும் வரலடி. வெயில் எம்மா கொளுத்துது. இந்த வெயில கடந்து வெளியில போணுமாக்கும். இப்பதான் அடுப்பங்கரையில நின்று சமைச்சிட்டு வந்தேன். அதுவே காந்தது. வெளியில வந்து பார்த்தா இந்த கரண்ட் வேற போயிடுச்சு. காத்து வராம நானே விசிறிய வச்சு விசிறிட்டு இருக்கேன். ஏண்டி நீ வேற? யோ ஏக்கா, வீட்டுக்குள்ளார இருக்க எம்மா காந்துது. ஃபேன் இருந்தாலும் எம்மா கொளுத்துது. அதுக்கு தாக்கா வெளியில போலான்னு சொல்றதே. யாட்டி வசந்தி, இவ என்னடி பேசுறா? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு ஏதாச்சும் புரியுதா? சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. யாட்டி உமா கொஞ்சம் விளங்குற மாதிரி தான் சொல்லடி. ஐயோ வசந்தி, ஒண்ணும் இல்லடி. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளாரே வெக்க தாங்க முடியல. வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது. கரண்ட் இருந்தாலும் ஃபேனை சுத்தினாலும் காத்து சுத்தமா வரமாட்டேங்குது. அம்பிட்டு காந்தலா இருக்குது. வீட்டுக்குள்ளார வரமா இல்ல சூரியன் பக்கத்துல போறமானே தெரியல. அம்பிட்டு கொளுத்தி எடுக்குது. அதுக்கு நம்ம சின்ன பொண்ணு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாலாக்கும். கேட்டி என்னடி சொல்றாவோ? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்படி என்ன ஐடியா? அதானே, அப்படி என்ன சின்ன பொண்ணு ஐடியா கொடுத்துட்டா? அது ஒண்ணும் இல்லடி. என்னதான் நம்ம வீட்ல எல்லாம் சீலிங் ஃபேனு டேபிள் ஃபேனு எல்லாம் இருந்தாலும் இந்த வெக்க சுத்தமா தாங்க முடியல பாரு. அதனாலதான் நம்ம சின்ன பொண்ணு பேசாம எல்லார் வீட்லயும் ஒரு ஏசி வாங்கி மாட்டிடலான்னு சொன்னா. ஏசி வாங்கி மாட்டிட்டோம்னா நல்லா குளுகுளுன்னு காத்து வரும். அப்பல நைட்ல நல்லா நிம்மதியா தூங்கலாம் பாரு. அதுக்கு தாண்டி. ஆனா ஆமாக்கா, எதுக்கு இப்ப 2 பேரும் வாயை பொளந்துட்டு கேக்குறாவோ? ஏசி தான். ஏசி வாங்கி மாட்டினாதான் இந்த வெயில் காலத்தை சமாளிக்க முடியும் போல. அதனாலதான் ஏசி வாங்க போலான்னு உங்களை கூப்பிட போறதுக்காக நான் வந்தா. சீக்கிரம் வாங்க, போய் ஏசியை போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஏட்டி ஏசி வேலை எம்பிட்டு வேலை இருக்கும் தெரியுமா? அம்பிட்டு வேலை கொடுத்தா நம்மளால ஏசி எல்லாம் வாங்க முடியாதாக்கும். ஆமா உமா, ஏசி எல்லாம் அதிக விலையா இருக்கும்னு என் வீட்டுக்கார சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடி. ஐயோ அக்கா, நானும் லட்சுமி இதை தான் சொன்னோம். ஆனா சின்ன பொண்ணு சொன்னாக்கா, அவன் நல்லா பேரம் பேசி நல்லா விலையை கம்மி பண்ணி ஆளுக்கு ஒரு ஏசி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு தான் நம்ம சின்ன பொண்ணு எப்படி பேரம் பேசுவான்னு தெரியலக்கா. அவன் கண்டிப்பா பேரத்தை பேசி ஏசி நமக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவாக்கா. அதுக்கு தான் சொல்றேன், வாங்க போவோம். ஜாட்டி நீ சொல்ற மாதிரி இந்த ஊர்லயே பேரம் பேசுறதுல சின்ன பொண்ணு மிஞ்சறதுக்கு ஆள் இல்லதா. ஆனா இது எப்படி சரியா வரும்? அதானே உமா, வசந்தி சொல்றது சரிதான். இது சரியா வருமாக்கும்? அதெல்லாம் சரியா வருக்கா. சின்ன பொண்ணு ஆளுக்கு ஒரு ஏசி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. வாங்க சட்டு பொண்ணு கையில உள்ள காசு எடுத்துக்கிட்டு வாங்க. உமா தான் இப்படி தூரம் சொல்றாளக்கா. போறவ என்ன கையில இருக்க காசு எடுத்துக்கிட்டு கிளம்புவா. சின்ன பொண்ணு தான் பேரத்தை பேசி ஆளுக்கு ஒரு ஏசி வாங்கி தரேன்னு சொல்றாளே. அப்புறம் என்னக்கா, ஏசி வாங்கி மாட்டினோட நல்லா குளுன்னு வீடு இருக்குக்கா. வாக்கா சட்டு பொண்ணு போவோம். ஏட்டி அப்படின்னு சொல்றியாக்கும். ஏட்டி உமா, என்கிட்ட 1800 ரூபா தான் இருக்கு பாத்துக்க. ஏன்னா காலையில தானே குழு கட்டணும். ஏட்டி உமா, என்கிட்ட 1500 ரூபா தாண்டி இருக்கு. அது போதுமா? ஐயோ அது போதும், சட்டு பொண்ணு வாங்க கிளம்புவோம். சின்ன பொண்ணு தான் பேரம் பேசி ஏசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாலே. போறவ என்ன, வாங்க போவோம். ஏட்டி சின்ன பொண்ணு, உன்னை நம்பி ஏசி கடைக்கு வேற வந்துட்டோம். ஏட்டி சொன்னபடி பேரம் பேசி ஏசி வாங்கி கொடுத்துருவல்ல? கேட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. முதல்ல ஆளுக்கு என்னென்ன ஏசி வேணும்னு முதல்ல எல்லாரும் போய் பாப்போம்டி. வாங்கடி. சேடி சின்ன பொண்ணு, என்னடி பேசுறாவோ? ஏட்டி கடையில யாரும் இல்ல, நம்ம பாட்டுக்கு எப்படி போய் ஏசியை பாக்குறது? கேட்டி கடை கொஞ்சம் கூட்டமா இருக்கு பாத்துக்க. அதனாலதான் இங்க வரதுக்கு லேட் பண்றாங்க. அது வரைக்கும் வாங்கடி. நம்ம எதுக்கு சும்மா நிக்கணும்? ஆளுக்கு ஒரு ஏசியை பார்த்து வைப்போம். வாங்க. ஆமாங்கடி, இப்ப ஏசி முதல்ல பாப்போம். வாங்க, எந்தெந்த ஏசி பிடிச்சிருக்கோ அந்தந்த ஏசி அவங்கவுங்க வாங்கிக்கலாம். சரி அப்ப வாங்க, எதுக்கு இங்கே நிக்கணும்? போவோம். வாங்க மேம், வாங்க. என்ன மேம் பாக்குறீங்க? என்னம்மா பொண்ணே, நாங்க எல்லாரும் ஏசி வாங்க வந்திருக்கோம். நல்ல ஏசியா ஒண்ணு காட்டு. ஓ சரிங்க மேம். மேம் ஏசி எப்படி மேம் பாக்குறீங்க? 1 டன்னா 1.5 டன்னா இல்ல எத்தனை டன்ல மேம் பாக்குறீங்க? சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு என்னடி என்னமோ சொல்லுது. என்னடி கேக்குது? எனக்கு எதுவும் புரியலையே. ஐயோ ஏடி, எனக்கும் தாண்டி ஒன்னும் புரியல. ஏமா, இந்த டன்னு கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நல்ல ஏசியா இருந்தா ஒண்ணு சொல்லு. மேம் இல்ல மேம், ஏசில 1 டன் 1.5 டன் 2 டன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு மேம். அதனால தான் மேம் சொன்னேன். சரி ஓகே மேம், இங்க தான் மேம் ஏசி எல்லாமே இருக்கு. நீங்க போய் பாருங்க மேம். எந்த ஏசி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் என்ன விலை என்ன ஏதுன்னு அப்புறம் சொல்றேன். சரிங்களா மேம்? கடை கொஞ்சம் கூட்டமா இருக்கு, அதனால நாங்க பாக்குறேன். நீங்க ஏசியை செலக்ட் பண்ணிட்டு கூப்பிடுங்க மேம். ஓ அப்படியா? சரி சரிம்மா, நீ போ, நாங்க எடுத்துட்டு அப்புறம் கூப்பிடுறோம். ஓகே மேம். ஒரு வழியா புடிச்சு ஏசி எடுத்தாச்சு. என்னடி இது இம்புட்டு கனமா இருக்குது? எது இது எப்படி வீட்டுக்கு தூக்கிட்டு போறதாக்கும்? ஆமாடி லட்சி, என்னடி இது இம்புட்டு கனமா இருக்குது? இது எப்படி வீட்டுக்கு தூக்கிட்டு போறது? சரி விடு, வண்டியில தானே வந்தோம், வண்டியில போட்டு
பொண்ணு நீ தானமா சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச ஏசியை செலக்ட் பண்ணி வைங்க, நான் இதை வந்துடுறேன்னு. எங்க எல்லாருக்கும் இந்த ஏசி பிடிச்சிருக்கு, அதனாலதான் கையில எடுத்து வச்சிருக்கமாக்கும். ஐயோ மேம், இப்படிலாம் கையில எடுத்து வச்சுக்க கூடாது மேம். மேம் ஏசி எடுத்த இடத்துல போய் வைங்க மேம். நான் உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் சொல்றேன், அதுக்கப்புறம் எந்த ஏசி வேணும்னு சொல்லுங்க. ஆமா பொண்ணு பரவாயில்லமா, இங்க இருந்து சொல்லு, நாங்க கேட்டுக்கிறோம். நானே இங்க பாருமா பொண்ணே, கஷ்டப்பட்டு ஏசியா தலையில தூக்கி வச்சிருக்கோம், எம்பிட்டு வலி வலிக்குதுன்னு தெரியுமா? நீ சட்டுப்புட்டு ரேட்ட சொல்லு, நாங்க பேசிவிட்டு சட்டுப்புட்டு கிளம்புறோம். ஐயோ மேம் சொல்றத புரிஞ்சுக்கோங்க மேம், மேனேஜர் பார்த்தாருன்னா என்னதான் மேம் திட்டுவாரு. மேம் முதல்ல ஏசி அங்க வச்சுட்டு அங்க வாங்க மேம். கட்டி அந்த பொண்ணு தான் இம்பிட்டு தூரம் சொல்றது இல்ல, நீ போறவ என்னடி, வாங்கடி போவோம். அம்மா பொண்ணு ஏசியை வச்சுட்டோம் போதுமா, இப்ப சொல்லுமா, ஏதோ டீடைல் சொல்லணும்னு சொன்னால என்னன்னு சொல்லு. மேம் நான் சொல்றது இருக்கட்டும் மேம், நீங்க முதல்ல எந்த ரேட்ல ஏசி பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க மேம். ஏமா முதல்ல ஏசியோட விலையை சொல்லு, போறவ நாங்க சொல்றோம். ஓகே மேம். மேம் ஏசி ஒரு டன் ஏசி 25,000 இருந்து ஆரம்பிக்குது மேம். அப்புறம் நீங்க 2 டன் இந்த மாதிரி எடுக்கும்போது அப்படியே விலை அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமாகும் மேம். ஆமா மேம், 25,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எந்த ரேஞ்ச்ல மேம் பார்க்கலாம்னு வந்திருக்கீங்க? ஏமா பொண்ணு 25,000மா, இங்க பாருமா, அம்புட்டு காசுல எங்களால கொடுக்க முடியாதாக்கும். சரிமா, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு சொல்லுமா. மேம் குறைச்சியா? ஓகே மேம், சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதனால அதுல வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லலாம் மேம். அப்பாடா, நான் கூட எங்கடா 25,000 ஆயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த பொண்ணு குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏமா பொண்ணு சரி சரி எம்பிட்டு குறைப்பீங்களாக்கும்? மேம் சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஒரு 3,000 இருந்து 4,000 வரைக்கும் குறைய சான்ஸ் இருக்கு மேம். அப்போ நீங்க ஏசியே 20,000 இல்லனா 21,000க்கு வாங்கிக்கலாம் மேம். என்ன 20,000 21,000மா? ஏடிச்சிரப்பனே என்னடி இது? ஏடி பாரத பேசுடி. அம்மாடிச்சிரப்பனே இந்த பொண்ணு என்னடி 20,000 21,000 சொல்லிட்டு இருக்கு. ஏடி சட்டப்பட்டு பாரத பேச ஸ்டார்ட் பண்ணடி. சரி சரிடி, நான் பாத்துக்கிறேன். ஏமா பொண்ணு இங்க பாருமா, 20,000 21,000 கிடையாது, இன்னும் கொஞ்சம் குறைமா. என்னது இன்னும் குறைக்கணுமா? மேம் இதுக்கு மேல குறைக்க முடியாது மேம். ஏமா பொண்ணு என்னமா நீ, இங்க பாருமா 5 பேர் ஏசி வாங்க வந்திருக்கமாக்கும், நீ படுக்கு குறைக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போய் மேனேஜர் கூப்பிட்டு போ, நீ மேனேஜர் கூப்பிடு, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஐயோ மேம் இதுக்கு மேல குறைக்க முடியாது மேம். அப்படி குறைக்கிறதா இருந்தாலும் நீங்க 20,000 பே பண்ற மாதிரி தான் மேம் இருக்கும். என்ன 20,000மா? இங்க பாருமா, அம்புட்ல எங்களால கொடுக்க முடியாதாக்கும், இன்னும் நல்லா குறை. என்ன மேம் இதுக்கு மேல குறைக்க முடியாது மேம். மேம் நீங்க எவ்வளவு மேம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களோட ரேட் என்னன்னு சொல்லுங்க மேம், அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேணா மேனேஜர் கிட்ட பேசுறேன். இங்க பாருமா பொண்ணு, எங்களுக்கு ஏசி ஒரு 1,500ல இருந்து 2,000க்குள்ள வேணுமாக்கும். நீ போய் மேனேஜர் கிட்ட பேசி 1,500ல இருந்து 2,000க்குள்ளார ஏசி ஏதாச்சும் இருந்தா சொல்லுமா போ. என்ன 1,500ல இருந்து 2,000க்குள்ள ஏசி வேணுமா? மேம் ஃபேனே 4,000 5,000 வித்துட்டு இருக்கு மேம். ஏசி எப்படி மேம் உங்களுக்கு இந்த ரேட்ல வரும்? கண்டிப்பா இந்த ரேஞ்ச்ல எல்லாம் வரவே வராது மேம். ஏமா பொண்ணு அதெல்லாம் தரலாம், நீ மேனேஜர் கூப்பிடுமா, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஐயோ சரியான லூசு கும்பலா இருக்கும் போல இருக்கே, இதுங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ கடவுளே. மேம் நான் சொல்றதை கேளுங்க மேம், ஏசி எல்லாம் 20,000 குறைஞ்சி வராது மேம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கேட்டு சிறப்பு, நான் அப்பவே சொன்ன கேட்டியாடி நீ? பேர பேசி குறைச்சி ஏசி வாங்கி தரேன்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு பாடி நம்மள எவ்வளவு கேவலமா பாக்குதுன்னு ஏடி சிறப்பு வாடி ஓடிடலாம். ஆமா சிறப்பு ஏட்டி, கண்டிப்பா ஏசி 20,000 கீழே இருக்காது போலடி. ஏட்டி வாடி ஓடி போயிடலாம். அடியே சின்ன பொண்ணு, ஒழுங்கா நம்ம இந்த இடத்த காலி பண்றதா நல்லதுன்னு தோணுது, வாடி ஓடிடலாம். அட கடவுளே, நான் கூட 1,500 2,000 இருக்கும் சரி பேரம் பேசி வாங்கிடலான்னு பார்த்தா இந்த பொண்ணு 20,000 சொல்லிட்டு கிடக்குது. ஐயோ இதுக்கு மேல இங்க நின்னோம் அம்புட்டுதான். ஏமா பொண்ணு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம், நீ போமா, அங்க பாரு அங்கிட்டு பாரு எம்புட்டு பேர் வந்திருக்காங்க, நீ போய் அவங்கள பாருமா, நாங்க பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு போறவ சொல்றோம் சரியா? சரி மேம், நீங்க பேசிட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு போயிட்டு ஏடி இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாடி, ஒழுங்கா வாங்கடி ஓடிடலாம். ஆமாடி வாங்கடி போலாம், நம்ம கிட்ட இருக்க 1,500 2,000 பேனே வாங்க முடியாத, இதுல எங்க ஏசி? இவ பேச்ச கேட்டு வந்தா நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும். ஏடி வாங்கடி சீக்கிரம் ஓடிடலாம். ஐயோ ஆமாடி வாங்கடி ஓடிடலாம். அடிச்சப்படி இங்க எனக்கு ஏசி வாங்க தரேன்னு சொல்லி ஆசையை காட்டினடி மொபைலை வீட்டுக்கு வாடி உன கும்புறோம். ஏடி நான் மட்டும் கனவாடி கண்டேன் ஏசி இம்புட்டு விலை வைக்கணும். நான் சரி பேரம் பேசி ஒரு 2,000 வாங்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னடா இப்படி சொல்லுது. ஏடி இதுக்கு மேல இங்க நின்னோம் அம்புடுதேன், வாங்கடி ஓடிடலாம் எல்லாரும். அமுகு